மீனராசிக்கு வரக்கூடிய வைகாசி மாதத்துல விரயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில இருக்கிறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பேச்சு திறமை வெளிப்படக்கூடிய யோகமும் இருக்கு. அதே சமயத்துல 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறதால இனிமையா பேசுவாங்க. பாடகர்கள், பேச்சாற்றலை மூலதனமா வச்சு பிழைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் நல்ல யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். கலைத்துறையில ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும். அது பேச்சை மூலதனமா வச்சு பேக்ரவுண்ட் பின்னணி பேச்சாளர்கள், பின்னணி பாடகர்கள், இவங்களுக்கெல்லாம் வசன கர்த்தாக்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த மாதத்துல 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதால இவங்களோட முயற்சியால நல்ல வெற்றி கிடைக்கும். பிசினஸ்ல நல்ல யோகம் கிடைக்கும். பேங்க் லோன்லாம் இவங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதுபோல இவங்க யாருக்கோ பணம் கொடுத்திருந்தாங்கன்னா அது இவங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம். பிள்ளைகள் நல்ல சிறப்பாக படிக்கக்கூடிய யோகம் இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அப்போ யாரெல்லாம் சொந்த முயற்சியோட ஒரு வேலைக்கு முயற்சி பண்றாங்க, தன்னுடைய ஸ்கில்ஸ்னாலேயே அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதுவும் குறிப்பா ஒரு சிலருக்கு கோர்ட்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம், ஒரு லாயர் கிட்ட வேலை பண்ண